திதியும் நாடியும். முதல்ல நம்ம வார நாடி பார்த்தோம், வார சரநாடி பார்த்தோம். வார சரம் என்பது சூரிய உதயத்தின் அடிப்படையாக வந்தது. அந்த நாளை நிர்ணயிப்பது சூரிய உதயமே. அந்த நாளில் இந்த கிரகத்தின் ஆற்றல் பரிபூரணமாக பூமியில் இயங்க வேண்டும் என்றால் சூரிய உதயத்திலிருந்து அடுத்த நாள் சூரிய உதயம் வரைக்கும் அதனுடைய ஆற்றல் இருக்கிறது. புரிஞ்சுட்டீங்களா? அது ஒன்று சூரியனுக்குரியது, இன்னொன்று சந்திரனுக்குரியது. இந்த சூரியனும் சந்திரனும் மிக்சிங் ஆகுதுன்னா ஒரு நாள் கிரகத்தின் ஆற்றலை என்ன பண்ணுது? பேலன்ஸ் பண்ணுது, ப்ளஸ் மைனஸ் பேலன்ஸ் பண்ணுது. அப்போ ஒவ்வொரு கிழமையும் அதனுடைய மின்காந்தத்தை பரிபூரணமாக ஹீட்டாகவும் குளிர்ச்சியாகவும் ஒரு நாள் 24 ஹவர்ஸில் என்ன பண்ணுது? பேலன்ஸ் பண்ணுது. அப்போ ப்ளஸ் மைனஸ் இருந்துகிட்டே இருக்கும் ஒரு கிரகத்துக்கு. அப்போ நாளினுடைய சரம் அது வார சரம் என்று அழைக்கப்படுகிறது. வார சரம் என்பது சூரிய உதயத்திலேருந்து அது மாறி மாறி ஓடிட்டுருக்கும், செயலுக்கு தகுந்த மாதிரி மாறிட்டே இருக்கும். அது பேஸ் வாரசரம் நன்றாக உதயமாகிவிட்டால் இடையிலே உற்பத்தியாகின்ற திதியின் சரம் நன்றாக இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? வாரசரம் கரெக்டாக இல்லைன்னா திதி சரம் கரெக்டாக ஓடாது. அப்போ வாரசரத்தை நம்ம கரெக்டாக எப்பயுமே வச்சுருந்தாலே திதி சரம் பார்க்க தேவையில்லை. வாரசரமான திங்களானால் இடது, செவ்வாயானால் வலது, புதனானால் இடது, வியாழனானால் இடதுகளை வளர்பிறையும் தேய்பிறை வலதுகளையும், வெள்ளியானால் இடது, சனி ஞாயிறு என்றால் வலது என்பது பர்ஃபெக்டாக தெரியணும். இந்த வார சரத்தை சூரிய உதயத்திலிருந்து 1 மணி நேரத்துக்கு மேலே இருக்கணும். அதான் 2 ஹவர்ஸ்னு வச்சுக்கோங்கன்னா 1 ஹவருக்கு மேலே இருந்தால் கரெக்டான ஃப்ரீக்வன்சி நம்ம உடம்புல கரெக்டாக அமிர்தங்களை ஓடுறது, பிராணசக்தியை இது பண்ணுறது, சக்கரங்களை ஆக்டிவேட் பண்ணி கரெக்டாக இருக்கும். அப்போ இந்த நாடி சுற்றி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நம்மளுடைய ஆற்றல் வாய்ந்த உடம்புக்கு நோயெல்லாம் ஃபஸ்ட்டு என்ன ரிமூவ் ஆகிட்டே இருக்கும் நாடி சுற்றி. இந்த திதியுடைய சரமானது இடையில அமிர்தமாக ஓடும். இந்த திதியினுடைய ஓட்டத்துக்குள்ளே தான் வர்ம புள்ளிகள் இருக்கிறது. அக்குப்பஞ்சர் புள்ளிகள், வர்ம புள்ளிகள், மர்மஸ்தானங்கள் எல்லாம் அளவு கடந்த ஆற்றலை கொண்டுள்ள நோயை ரெடி பண்ணக்கூடிய புள்ளிகள் எல்லாமே திதியினுடைய ஓட்டத்தில் இருக்கும். அது பெண்ணுக்கு ஒரு மாதிரி ஓடும், ஆணுக்கு ஒரு. இது மட்டும் தான் டிஃப்ரெண்ட். ஆண் பெண்ணுக்கு இந்த அமிர்தங்களை தான் மட்டும்தான் டிஃப்ரெண்ட். மற்ற எல்லாமே இடதுகளை வலதுகளை சேம். ஆனால் இந்த திதியினுடைய ஓட்டமே ஆணையும் பெண்ணையும் என்ன பண்ணுது? பிரிக்குது. ஆணாகவும் பெண்ணாகவும் ஆப்போசிட்டாக அதனுடைய ஆற்றல் இயங்குகிறது, ப்ளஸ் மைனஸாக இயங்குது. என்ன சொல்கிறாரு? செய்யடா அமிர்த நிலை தளமும் வைத்து தெளிவாக சொல்லுகிறேன் சேர்ந்து கேளு. ஐயடா இத்தலம் வர்மதாளம், அந்தளமே வர்மம். அந்த திதியின் அமிர்தகளை ஓட்டத்திலே வர்மம் இருக்கிறது. அமிர்தம் அறிந்தவனே ஆசான், அவனே ஆசானாவான். வர்மானி என்று சொல்வார்கள். அமிர்தத்தை அறிந்து அதனுடைய ஓட்டத்தை அறிந்து நம்ம பிரீத் பண்ணாலும் சரி, தட்டி விட்டாலும் சரி, அதுக்கு நீடில் போட்டாலும் சரி, அது டியூன் பண்ணும்போது நோயெல்லாம் ரெடியாகும். அப்போ ஒவ்வொரு அமிர்த கலையிலையும் ஆற்றல் பெருகி இருக்கும். அந்த இடத்துல உயிராக இருக்கும். அதில் அடிபட்டால் இறந்துருவாங்க, பிரச்சனையை மாட்டிக்குவாங்க. அப்போ அந்த அமிர்த கலை உயிராக இயங்கக்கூடிய இடம் பாதுகாப்பாக வச்சுக்கணும், நீவி விடணும். நம்ம ஹீல் பண்ணலாம், ஃபோக்கஸ் பண்ணலாம், பிரீத்தின் பண்ணி நாடி சுற்றி பண்ணி டியூன் பண்ணும்போது ஆற்றல் பெருகுகிறது அமிர்தம். புரியுதா? அப்போ இந்த அமிர்தகலை என்பது திதியினுடைய ஆற்றல் என்பது சூரியனுடைய ஆற்றலும் சந்திரனுடைய ஆற்றலும் கலந்து தான் அமிர்தகளை உருவாக்குது. அப்போ உள்ளுக்குள்ள கங்கை கொண்ட நீர் சுரக்குதுன்னா அது அமிர்தகலை, அது அமிர்தம் ஓடும். அப்போ இதை புரிஞ்சுக்கணும். அத்தலமே 108 வருமோ, அத்தலமே நோயிரும், அத்தலமே நோயை நீக்கக்கூடிய தலம். நோயும் அத்தலமே, நோயை நீக்கக்கூடிய தலமும் அதுதான். அப்போ திதியினுடைய வர்ம ஓட்டத்தை கரெக்டாக எந்தெந்த இடத்துலையும் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அந்தந்த நாளில் அந்தந்த திதியில் அந்த பர்டிகுலர் இடத்த வருடி விடணும், மசாஜ் பண்ணணும், ஃபோக்கஸ் பண்ணணும், பிரீத்திங் பண்ணணும். இந்த வலது கால்னா இடது காலையில் நம்ம ப்ரீத் பண்ணி அந்த திதியினுடைய எனர்ஜியை எடுத்துக்கணும். சரி, திதி தொடங்குற டயத்தில் 1 ஹவர் ப்ரீத் பண்ணாலும் அந்த திதியினோட ஓட்டம் கரெக்டாகும். அப்போ திதி தொடங்குறது எப்படி கண்டுபிடிக்கிறது? பஞ்சாங்கம். பஞ்சாங்கத்தில் திதியினுடைய தொடங்குற டைம் இருக்கும். அந்த டயத்தை பார்த்து அதுதான் அந்த திதியினுடைய சூரிய உதயம், அமிர்த உதயம். அப்போ அந்த அமிர்த உதயத்தில் நம்ம என்ன பண்ணணும்? 1 ஹவர் கரெக்டாக ஓடுதான்னு செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணும்பொழுது அந்த டயத்தில் நம்ம அந்த நாடியை பர்ஃபெக்டாக வச்சுருக்கும் பொழுது அற்புதமான அந்த ஓட்டம் உடம்பிலே மின்சாரமாக பாயும் என்று சித்தர்கள் சொல்கிறாங்க. சரியா? அதை அடித்தோம்னா அவ்வளோதான். அந்த இடத்துல அடிச்சிட்டிங்கன்னு வைக்க, எந்த இன்னைக்கு திதியும் அந்த இடத்த அடிச்சிட்டா இறந்துருவான். ஒரு 6 மாதம் கழிச்சு கூட இறக்கலாம். அது வர்மமாக மாறிடும்.
சரிங்களா? வர்மம் மாறிச்சுன்னா பிரச்சனை எப்பயும் தெரியும். எவ்வளோ நாளைக்கு இருக்குதோ அவ்வளோ நாளைக்கு போகும். சரியா? இது தெரிஞ்சுக்குங்க. கிளாஸுக்கு வரேன். அமிர்த நிலை அறிந்தவனே ஆசானாவான். இப்போ புரிஞ்சுங்க. ஆசான்னா தெளிவான ஆசான் வருமானி. அமிர்தத்தின் இடமறிந்தால்தான் வருமானி. திதி லெஃப்ட் சைட். பிரதமை என்றால் ஒன்று, பிரத என்றால் ஒன்று. ஆண் பெண்ணுன்னு போட்டிருப்பேன். ஆண் பெண் இந்த மாதிரி. வளர்பிறையில் என்ன அமிர்த நிலை, தேய்பிறையில் என்ன அமிர்த நிலை விளக்கமாக கொடுத்துருப்பேன். பிரதமையில் ஆணுக்கு பிரதமனுடைய திதியில் கடைசியில் ஒரு 7 மணிக்கு வளர்பிறை கரெக்டா. அமாவாசை முடிஞ்சு பிரதம ஸ்டார்ட் ஆகுது ஒரு 7 மணின்னு வைங்க. ஒரு எக்ஸாம்பிள் வந்து செவ்வாய்க்கிழமை காலையில் 7 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னா அந்த 7 மணிலேருந்து 1 மணி நேரம் வலதுகால் பெருவிரல் ஆணுக்கு அமிர்தமாக இயங்கும். புரியுதுங்களா? அன்னைக்கு நாள் பூராமே அந்த திதி முடியும் வரை வலதுகாலுடைய பெருவிரல் அமிர்தமாக இயங்கும். அப்போ அது வழியாக ஏறும்னு அர்த்தம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? வலதுகால் பெருவிரல் ஓட்டம் இருக்கும்போது அதை மசாஜ் பண்ணலாம், அமுத்தி விடலாம். அதில் எதுவும் அடிபடக்கூடாது. அதே பெண்ணுக்கு இடதுகால் பெருவிரல் அமிர்தமாக இருக்கும். அப்போ நம்ம வந்து அந்த 2 புள்ளிகள் தான் நமக்கு முக்கியமானது, ஹார்ட்டுக்கு நல்லது. மற்றும் பெருவிரல் எவ்வளோ கூட நம்ம டியூன் பண்ணுறோமோ டயபெட்டிஸ் கண்ட்ரோல் வரும். கரெக்டுங்களா? அதான ரூல்ஸ். பெருவிரல் நல்லா அழுத்தி விட்டாலே தலைக்கு எனர்ஜி கிடைக்குங்க. அப்போ தலைக்கு முழுமையான எனர்ஜி பெருவிரல். சரியா? பிரதமை வலதுகால் பெருவிரல் ஆணுக்கு, இடதுகால் அப்படியே ஏறுது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? துதியை 2வது நாளில் வலது புறங்கால்னால் சைடில் இருக்கிறது. அதை பெருவிரல் ஒட்டி அப்படியே குதிகால் வரைக்கும் வர்றதுக்கு பேர் புறத்தால் புறங்கால்மாங்க. இடது புறங்கால் பெண்களுக்கு. சரியா? அது நல்லா ஆயில போட்டு தேய்க்கலாம் அன்னைக்கு. கரெக்டா? ஓகேவா? மசாஜ் ஈஸி மெத்தட் டு டியூன் த பாடி. அப்போ அந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ணி ப்ரீத்திங் பண்ணலாம். சரிங்களா? அந்த டைம் எந்த டயத்தில் ஆரம்பிக்குதோ அதுலேருந்து 1 hour நல்லா ஆக்டிவேட் ஆகும். அந்த டயத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம்? பஞ்சாங்கத்தில் பார்த்து எடுத்துக்கங்க. டைம் தொடங்குது. இல்லைன்னா உள்ள ஸ்ட்ரோ ஏஜ்லேயே டைம் தொடங்குதை எடுத்துக்கலாம். திருதி 3ஆம் நாள் வலது கரண்டை மொழி. அந்த மொழி இருக்குல்ல, அது வலது. பெண்ணுக்கு இடது கரண்டை மொழியை நல்லா மசாஜ் பண்ணலாம். சதுர்த்தி திதியிலே வலது முழங்கால். அப்போ யாருக்கெல்லாம் முழங்கால் பிரச்சனை வருது அவங்களாம் என்ன பண்ணலாம்? ஆணுக்கு வலதுகால் முழங்கால் பிரச்சனை இருந்தால் வளர்பிறை எப்போ என்ன பண்ணணும்? நல்லா எண்ணெய் தேய்ச்சி விட்டு நல்லா மசாஜ் பண்ணால் சீக்கிரம் ரெடி ஆயிடும். அந்த கால் பிரச்சனை சரியாயிடும். பெண்ணுக்கு இடது முழங்கால். பஞ்சமி திதியிலே வலது தொடை. பெண்ணுக்கு இடது தொடை. சஷ்டிக்கு வலது இடுப்பு குய்யம். வலது இடுப்போட சேர்த்து குய்யம். இடது இடுப்போட குய்யம். சரியா? மர்மஸ்தா குய்யம். சப்தமி வலது வயிறு நாபி. வலது சைடு அப்டமன் இருக்குல்ல, அதனுடைய இடம் நாபியோட சேர்ந்து அந்த வயிறுடைய இடம் அப்டமனோட ஏரியா வந்து ஆணுக்கு. பெண்ணுக்கு இடது வயிறு நாபி இந்த பக்கம். அப்போ அந்த இடங்கள்ல நாபியோட சேர்ந்து மசாஜ் பண்ண. பொதுவாக சப்தமியில் நாபியை நல்லா மசாஜ் பண்ணிட்டு லெஃப்ட் சைடு பெண்களுக்கும் ரைட் சைடு ஆண்களுக்கும் மசாஜ் பண்ணிக்கலாம். இன்னொன்று கேட்கலாம், நான் 2யுமே மசாஜ் பண்ணலாம். பண்ணுங்கள், தப்பு இல்லையே. எனர்ஜி வந்து பேலன்ஸுக்கு ஒன்று அதிகப்படுத்தியும் ஒன்று சாஃப்டாகவும் பண்ணலாம். அஷ்டமியில் வலது மார்பு ஆணுக்கு, இடது மார்பு பெண்ணுக்கு. நவமியில் வலதுகை மூலம், ஃபுல்லாக வலதுகை மூலம், இடதுகை மூலம். சரிங்களா? உள்ள 2 வரைக்கும் மூலம். 2னா மூலம். தசமிக்கு வலது பக்க கழுத்து ஆணுக்கு, பெண்ணுக்கு இடது பக்க கழுத்து. அதாவது வளர்பிறையில் ஆணுக்கு வந்து வலதுலேருந்து மேலே ஏறிக்கிட்டே போகுது, பெண்ணுக்கு இடதுலேருந்து ஏறிக்கிட்டே போகுது. சரிங்களா? நான் வச்சு ஏகாதசி வலது காது. ஏகாதசி அன்னைக்கு வளர்பிறையில் வலதுகால் இடதுகால். பெண்ணுக்கு இடதுகால் நல்லா டியூன் பண்ணுங்க, பிரைன் நல்லா டியூன் ஆகும். சரியா? ஆணுக்கு வலதுகாலை நல்லா மசாஜ் பண்ணுங்க, பிரைன் நல்லா டியூன் ஆகும். துவாதசி 12ஆம் நாள் வலது பக்க வாய் இடது பக்க வாய். என்னப்பா வலது பக்க வாய் என்னப்பா, அதை கூட பிரிக்கலாம். ஆற்றல் ஒரு சைடு என்ன ஆகும், அந்த பல்லு வந்த சைடு இந்த சைடு இருக்கும். அப்புறம் 2யும் நல்லா மசாஜ் பண்ணி அந்த டயத்தில் நல்லா வாயை பிடிச்சி எல்லாம் பண்ணலாம். ஓகே. திரியோதசி வலது கண் புருவம், இடது கண் புருவம் பெண்ணுக்கு. சதுர்த்ததசி 14ஆம் நாள் வலது பக்க நெற்றி பெண்ணுக்கு, இடது பக்க நெற்றி பெண்ணுக்கு, இடது பக்க நெற்றி வலது இடது. சரியா? பஞ்சதசி பௌர்ணமிக்கு தலை உச்சி. மொத்தமாக வந்துருச்சு தலை உச்சி. பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் உட்காந்து திதியினுடைய தொடக்க டயத்தில், புரியுதுங்களா, அப்படியே பௌர்ணமி திதி என்னைக்கு தொடங்குது, எந்த டயத்தில் தொடங்குது வச்சுட்டு
அன்னைக்கு வந்து தியான முத்ரா வச்சு தியானம் பண்ணி மேலேருந்து ஒரு வயலட் கலர் வருதுன்னு நினச்சி வயலட்டை ஃபீல் பண்ணி வயலட்டாகவே இருக்குப்பா, வெளியிலேருந்து வருதுப்பா, உள்ளேருந்து இங்கே எனர்ஜி கூட கொடுக்கலாம். இங்குன்னு கொடுத்து எனர்ஜியை உள்ளே இறக்குனீங்கன்னா ஆற்றல் பெருகும். முதுகுத்தண்டெல்லாம் அமிர்தம், புரியுதா? அமிர்தம் அப்படி பெருகுமா பௌர்ணமி. அதனால தான் பௌர்ணமி சிலங்க. அதே மாதிரி பௌர்ணமி முடிஞ்சு பிரதம டயத்தில் சோடசக்கலை தியானம் பண்ணலாம். சரியா? ஓகே. இதே தேய்பிறையில் மேலே வந்துருச்சு, உச்சிக்கு வந்துச்சா, உச்சிக்கு அமிர்தம் இருக்கிறது பௌர்ணமி. அப்போ என்ன பண்ணணும்? அடுத்து இறங்கும். கரெக்டா? அடுத்து என்னது? இறங்குது. இடது பக்க நெற்றிக்கு இறங்குது ஆணுக்கு. இடது பக்கம். பெண்ணுக்கு என்ன பண்ணுது? இந்த பக்கம் இறங்குது. ஆணுக்கு இடதுகன் புருவம். அடுத்து 2ஆம் நாள் சரியா, வலதுகன் புருவம். 3ஆம் நாள் திருதியை, இடது பக்க வாய் ஆணுக்கு, வலது பக்க வாய் பெண்ணுக்கு. அண்ணான்னு வச்சுக்கோங்க. சரியா? சதுர்த்தியில் இடது காது, இடது காது. சதுர்த்தி திதியில் 4ஆம் நாள் ஆணுக்கு இடது காது, பெண்ணுக்கு வலது காது. சரியா? பஞ்சமியில் இடது பக்க கழுத்து, இடது பக்க கழுத்து நல்லா மசாஜ் பண்ணலாமா, தூக்க பிரச்சனையாக போயிடும். வலது பக்க கழுத்து பெண்ணுக்கு. சஷ்டியில் பார்த்தீங்கன்னா இடது கை மூலம். சரியா? வலது கை மூலம். சரியா? சப்தமி இடது மார்பு, வலது மார்பு. அஷ்டமியில் இடது வயிறு நாபி கீழே வந்துருச்சு, வலது வயிறு நாபி பெண்களுக்கு. நவமியில் இடது இடது இடுப்பு குய்யம், இடது இடுப்பு கீழே வந்துருச்சு, குய்யமோடு சேர்ந்து வருது, சென்டர் பாயிண்ட்லேருந்து வருது. பெண்களுக்கு வலது இடுப்பு குய்யம். இந்த மாதிரி இடுப்பு பிரச்சனையெல்லாம் வருதுன்னா நவமி திதியில் தேய்பிறையில் நல்லா நல்லா மசாஜ் பண்ணுறது, இல்லை ப்ரீதிங், ஃபார்வர்ட் பெண்டிங், பேக்வர்ட் பெண்டிங், அந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணும்போது நல்லா தான். சரியா? தசமியில் பார்த்தீங்கன்னா இடது தொடை, தேய்பிறை சொல்லிட்டு இருக்கேன். இடது தொடை ஆண்களுக்கு, பெண்ணுக்கு வலது தொடை. ஏகாதசியில் ஆண்களுக்கு இடது முழங்கால், பெண்ணுக்கு வலது முழங்கால். துவாதசியில் இடது கரண்டை மொழி ஆண்களுக்கு, வலது கரண்டை மொழி பெண்களுக்கு. திரியோதசியில் 13ஆம் நாள் இடது புறங்கால், பெண்களுக்கு வலது புறங்கால். சதுர்த்தி 14ஆம் நாள் இடதுகால் பெருவரில் வந்து நின்றுச்சு பாருங்கள். இடதுகால் பெருவிரல் 14ஆம் நாள் தேய்பிரலே 14ஆம் நாளிலே பெருவரில் வந்து முடியுது. அப்போ 15ஆவது என்ன? அடிப்பாதமும் மூலாதாரம். அடுத்து அமாவாசை திதியிலே அடிப்பாதம், காலினுடைய அடிப்பாதம் இருட்டா இருக்கா, அதே மாதிரி மூலாதாரத்திலிருந்து உடம்பு முழுவதும் எனர்ஜி பரவுமா. எல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்களா? உடம்பு முழுவதும் எனர்ஜி பரவும். அப்போ கரெக்டாக அமாவாசை அன்னைக்கு ப்ரீதிங் எக்ஸசைஸ் நல்லா இழுத்து விடலாமா, வாசி தியானம் பண்ணலாமா, நல்ல ஆற்றல் பெருகுமா. அப்போ அமாவாசை அன்னைக்கு பர்டிகுலராக ஒரு பர்டிகுலர் ப்ரீதிங் எக்ஸசைஸ் சொல்லித்தார். எப்படின்னா ஆ அஹ. எப்படின்னா ஆ அஹ. எப்படின்னா இழுக்கிறதே அம்மு, இழுத்தொன்னே அப்படியே மூச்சு உள்ளே போகுது, அம்முன்னு போகுது, போய் முதுகுத்தண்டு மூலாதாரத்தில் போய் நின்றுக்கிறேன். அங்கே என்ன பண்ணுறேன்? மைண்டில் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ நேரம் வைக்க முடியுமோ ஆணு தியானம் பண்ணுறேன். மனசுக்குள்ளே ஆண் சவுண்டு கேட்குறத மனசுக்குள்ளே கேட்குறேன். இப்போ இழுத்து முதுகுத்தண்டோட எண்டு மூலாதாரத்தில் அமாவாசை அன்னைக்கு வைக்கிறேன். மனசுக்குள்ளே ஆணு நினச்சிட்டே இருக்கும்போது ஒரு ஹீட் ஜென்ரேட் ஆகும், அந்த ஹீட்டை உணர்றேன். அப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் முடிஞ்ச அளவுக்கு வச்சுட்டு அஹ. என்னது அஹ? அஹன்னு என்ன பண்ணுற? வெளியே விடுறது, மேல் நோக்கி ஊதணும். வெளியே அஹன்னு விடுறேன், ஆனால் உள்ளே போகுது காற்று. மேல் நோக்கி பார்க்குறேன், மேலே போய் கனெக்ட் ஆகும். அப்போ அமாவாசையினுடைய எனர்ஜி அம்முன்னு இழுத்து ஆணு வச்சு அந்த ஆற்றலை ஹேன்னு போடும்போது ஆற்றல் மேல் நோக்கி அப்படி பெருகுமா, ஜுவாலை விட்டு அமிர்தங்கள். அப்போ இந்த எக்ஸசைஸ் ஒரு 30-40 பண்ணலாமா? இது பர்டிகுலராக பண்ணு. ஓகே. மூலாதாரத்துக்குரிய மந்த்ரா ஆணு கும்பகம் பண்ணி அஹான்னு வர்றது. சரியா? அடிஷனலாக சொல்லியிருக்கேன். பழைய சரம் நான் திதிக்குரிய இடங்கள் சொன்னேன். ஃபஸ்ட்டு உடம்புல அமிர்தகலையாக வர்மமாக அமிர்த ஊற்றாக இருக்கக்கூடிய உயிராக ஓடிக்கொண்டிருக்கிற இடத்துல அடிபடக்கூடாது. சொல்லப்பட்ட திதியினுடைய இடத்துல அந்த டயத்தில் போய் அந்த ஆப்ரேஷன் பண்ணக்கூடாது, திரும்பி வரவே மாட்டேன். பார்த்துக்குங்க, அதான் ரூல். அந்த இடத்துல வர்மானி அடித்தான்னா
எந்திரிச்சு உட்கார முடியாது, அவனுக்கு இறப்பு. அப்போ புரியுதா? வருமானி அமிர்தம் அறிந்தவனே உண்மையான ஆசானுங்க போது அமிர்தத்தினுடைய இடம் அந்த டயத்தில் அந்த திதியில் அந்த இடத்துல அடித்தோம்னா அவன் எத்தனை நாள் இறப்பான்னு தெரியாது, அவன் கேஸே வராது, 1 மாதம் கழிச்சு இறக்கலாம். அதனால் பயன்படுத்தும் போது கவனமாக பயன்படுத்துது. வருமானியுடைய முக்கியமான கோட்பாடு. திதி நித்திய தேவியினுடைய ஸ்ரீசக்கரனுடைய ஸ்ரீ வித்யா பீடத்தினுடைய திதிகள், அவைகளுடைய மந்திரம், அவைகளுடைய ஆற்றல் வளர்வரைக்கு எப்படின்னு நான் படித்து சொல்கிறேன். அது தேய்வரைக்கு நீங்கள் புரிஞ்சுக்கணும். பிரதம திதியிலே இடதுகளை எங்க வேண்டும், எந்த டயத்தில் தொடங்குதோ அந்த டயத்துலேருந்து 1 hour சொல்லியிருக்கேன்னா, இடது நாடி சுவாசம் பரிபூர்ணமாக ஆனந்தமாக இயங்க வேண்டும். அதிலே ஸ்ரீ காமேஸ்வரி இயங்குகிறார். காமேஸ்வரி ஸ்ரீ சக்கரத்தில் இருக்கின்ற காமேஸ்வரி அற்புதமாக இயங்குகிறாள். அப்போ இடதுகளை சுவாசம் என்னவல்ல, பிரதம திதி அன்னைக்கு இடதுகளை சுவாசம். என்னப்பா அது செவ்வாய்க்கிழமை வருதே, அந்த டயத்தில் நான் இடதுகளை சுவாசம் எப்படி பண்ணுறேன்னா, அது வாரத்தின் தொடக்கம் சூரிய உதயத்தில் செவ்வாயினுடைய நாளை கரெக்டாக தொடங்கிறோன்னு பண்ணும். அது ரூல் மாறவே மாறாது. வார திதி சரத்தை கரெக்ட் பண்ணிகிட்டே வரும்போது திதி சரம் கரெக்டாகும், எல்லாமே கரெக்டாகிடும், உடம்புக்குள்ளே எல்லாமே கரெக்டாகிட்டு இருக்கும். மாத சரம் கூட கரெக்டாகும். அப்போ இதை மாற்றக்கூடாது. வார சரத்தை சரி திடீர்னு மாத சர செவ்வாய்க்கிழமை வருதே, அன்னைக்கு உத்தராயண காலம் வருதே, அப்போ இடதுகளை அன்னைக்கு மட்டும் இடதுகளை மாதத்தினுடைய சரம். இப்போ இந்த மாதத்தினுடைய சரத்தை கரெக்டாக பிடிச்சிக்கணும். அது சொல்லித்தரேன். ஓகேவா? பிரதமைக்கு இடதுகளையாக உயிர்ப்பாக. அப்போ நாடி சுற்றி பண்ணலாமா, மாற்றி பண்ணலாமா, நிறைய பண்ண ஆற்றல் பெருகும். காமேஸ்வரியினுடைய ஆற்றல் பெருகும். பகவத்கீதாவிலே ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்றார், நீ திதி தேவதைகளை வழிபட்டால், உனக்குரிய திதி தேவதைகளை வழிபட்டால், நீ பிறந்த எந்த திதியில் பிறக்கிறாயோ அந்த திதி தேவதையில் வழிபட்டால் அவள் அத்தனையும் தருகிறாள், எல்லா கடாட்சமும் தரானா. பிறந்த திதியில் இருக்கிறவளை ஸ்ரீசக்கரை வச்சு வழிபட்டாலே போதும். இப்போ புரிஞ்சுக்கலாம். வழிபடுறதுங்கிறது அந்த நாடி ஆக்டிவேட் பண்ணி அந்த மந்திரத்தை உச்சாரணம் பண்ணும்போது அற்புதம் தருவாள். கரெக்டா? அப்போ ஸ்ரீசக்கரை வீட்டில் வச்சுருக்கணும், எல்லா வீட்லேயும். ஓகேங்களா? இறந்த திதியிலே ஆன்மாவுடன் கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணால் அந்த திதியில் வழிபட்டு இறந்த ஆன்மாவுக்கு கம்யூனிகேட் பண்ணி நம்மளுடைய ஆற்றலை பெருக்கிக்கிறோம், நமக்கு தேவையானதை வாங்கிக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம். இறந்த ஆன்மாவிடமிருந்து, மூதாதைகளோட இறந்த ஆன்மாவிலிருந்து. கரெக்டாக? எல்லாம் சேர்ந்த ஆன்மாக்கள் மகாளி அமாவாசையில் எடுக்கிறோம். கரெக்டாக? ஆற்றலை பெருக்கிறோம். அப்போ நம்ம இதை புரிஞ்சுக்கணும். ஆன்மா என்றால் அமாவாசை சூரியனுடைய ஆன்மா வருது. கரெக்டாக? அப்போ இதை புரிஞ்சுக்கணும். அவ்வளோ ஆற்றல் வாய்ந்தது. ஸ்ரீ காமேஸ்வரி ஓம் காமேஸ்வரியை வித்துமகே நித்திய லிக்த நாம தீமகி தன்னோ நித்திய பிரச்சோதயா. நான் உன்னை வணங்குகிறேன், காமேஸ்வரி அம்மையை வணங்குகிறேன் என்பதுதான் இது. தன்னோ நித்திய பிரசோதயாத்னா உன்னை வணங்குகிறேன் அர்த்தம். அந்தந்த தெய்வத்தினுடைய சங்கல்பம் பண்ணி நாம் வணங்குறது, உள்முகமாக வணங்குகிறேன், ஒளியாக நினைக்கிறேன், தேவதையாக உட்கார்ந்திருக்கிற உன்னை நான் வணங்குகிறேன் அர்த்தம். சரியா? துதி 2வது இடதுகளை. அப்போ இடதுகளையில் 1 வளர்பிறையில் 1, 2, 3 இது. சரியா? பகமாலினி தேவி ஓம் பகமாலினி வித்துமகே சர்வ வசங்கர்யை தீமகி தன்னோ நித்திய பிரச்சோதயா. இப்படி வேண்டும். அதாவது நினைக்கிறதே, நீ பகமாலினி எனக்கு அருள் புரிகிறாய், ஆற்றல் உன்னை நான் தியானிக்கிறேன், எல்லா ஆற்றலும் எனக்கு கொடுப்பாயாக, உன் செயல்போறாம் எனக்கு நன்மை பயக்க அப்படின்னு வேண்டலாம். சரியா? திருதிய 3ஆம் நாள் இடதுகளை. அப்போ வளர்பிறையிலே 1 நாள், 2ஆம் நாள், 3ஆம் நாள் எப்போ வேணால் நடக்கலாம். 11 மணிக்கு கூட ஆரம்பிக்கலாம். 1 hour நம்ம அதை கூட நம்ம திதியினுடைய ஆற்றலை நான் பெருக்கணும்னா அந்த வாரத்தில் உட்காந்து 1 மணி நேரம் பயிற்சி பண்ணி தப்பு இல்லை. ஸ்ரீ நித்ய கிளினா ஓம் நித்ய கிளினாயை விதுமகே நித்ய மதத்வாய தீமகி தன்னோ நித்ய பிரச்சோ. சொல்ல வந்துடும். இதை பண்ணிக்கிட்டே இருங்க. ஓகே? சதுர்த்தி வலது 1 2 3 4 5 6 இப்படி மாறி வரும். சரியா? வலது. ஸ்ரீ பேருண்டா ஓம் பேருண்டாய விதுமகே விஷஹராய தீமகி தன்னோ நித்யா பிரச்சோதயா. சரியா? அடுத்து பஞ்சமியில் வலது நாடி வக்ஷ்ணி வாசினி ஓம் வக்ஷினி வாசினியை விதுமகே சித்தி பிரதாவை தீமகி தன்னோ நித்தியை பிரசோதயா. இது சான்ஸ்கிரிட். எல்லாமே தேவதையை வணங்குதல் தமிழில். சஷ்டி வலது மகா வஜ்ரேஸ்வரி
ஓம் மகா வஜ்ரேஸ்வயாய வித்மகே ராய வித்மகே வஜ்ர நித்யாய, அது நித்திய தேவதி, வஜ்ர நித்யாய தீமைக்கு உன்னை வணங்குகிறேன், தன்னோ நித்திய பிரச்சோதயா. சப்தமியில இடது மாறிச்சு. சிவதூதி ஓம் சிவதூத்யை ஷ வித்மகே சிவங்கர்யை தீமகி தன்னோ நித்திய பிரச்சோதயா. நெட்டில் இருக்கும் எடுத்துக்கங்க, உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் இடதுகளை பிங்களை மட்டும் தெரிஞ்சுப்போம். அஷ்டமியில இடது துவரிதா ஓம் துவரிதாய வித்மகே மகா நித்யாய தீமகி தன்னோ தேவி பிரச்சோதயா. காயத்ரி மந்திரம். நவமியில இடது குலசுந்தரி ஓம் குலசுந்தரியை நமக வித்மகே காமேஸ்வர்யை தீமகி தன்னோ நித்ய பிரச்சோதயா. தசமியில வலது அவங்க பிறந்த திதி எடுத்து வளர்பரியா தேய்பரியா பார்த்துக்கணும். அந்த மந்திரத்தை உச்சாடம் நாங்கள் அந்த டயத்தில் கேளுங்க, தருவோம். வலது நித்ய நித்யா ஓம் நித்யன பரப்யை வித்மகே நித்ய நித்யாய தீமகி தன்னோ யோகினி பிரச்சோதயா. ஏகாதசியிலே வலது நீலபதாகை நித்ய வித்மகே மகா நித்யாய தீமகி தன்னோ நித்ய பிரச்சோதயா. துவாதசி வலதுல விஜயா ஓம் விஜய் தேவியை வித்மகே மகா நித்யாய தீமகி தன்னோ நித்ய பிரச்சோதயா. திரியோதசி 13வது நாள் இடது சர்வமங்கலம் ஓம் சர்வமங்கலை வித்மகே மகா சந்திரமிகலை தீமகி தன்னோ நித்ய பிரச்சோதயா. ஓம் சதுர்த்தி 14வது நாள் ஜுவாலாமாலினி ஓ ஜுவாலாமாலினி வித்மகே ஜுவாலாய தீமகி தன்னோ நித்ய பிரச்சோதயா. ஆயில கொஞ்சம் வருவது அப்புறம் சரியே. பௌர்ணமியில சித்ரா நித்யை ஓம் ஸ்ரீ சித்ராயை ச வித்மகே மகா நித்யை ச தீமகி தன்னோ நித்ய பிரச்சோதயா. இது அப்படியே திரும்பி வருங்க, அப்படியே ரிவோர்ஸாக வந்துட்டே இருக்கும். இதில் தேய்விரையில் ஓட்டமில் 15வது மேலே வரும், அப்படி மாறி மாறி வரும். சரியா? பாருங்கள், தேய்விரையில் நித்தியசரம் பஞ்சாங்கத்தை தொடங்கினார் தெரிஞ்சுக்கணும். ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, நான் சொல்லித்தரேன். தேய்விரையில் என்ன அது? வலது. வலதுவிரையில் வலது. பிரதமை துவிதை திருதியை சதுர்த்தி பஞ்சமி சஷ்டி சப்தமி அஷ்டமி நவமி தசமி ஏகாதசி துவாசி திரியோசி சதுர்த்தி அமாவாசை. வந்துச்சா? சூரியனோட நாடி ஆன்மாவின் வழித்தடங்கள். ஓகேவா? இது அப்படியே ரிவர்ஸாக இருக்கும், பார்த்துக்குங்க. தெரியும், மெயினானது இது ரிவர்ஸாக அப்படியே இருக்கும். மந்திரங்கள் நெட்டில் இருக்கும், எடுத்து வச்சு எழுதிக்குங்க, தெளிவாக இருக்கும். அதில் மாதசரம் அயனசரம் முக்கியமானது. இப்போ மாதசரம்னா உத்தராயண புண்ணிய காலத்திலே தை மாதத்திலே சூரியன் இதில் மகரத்தில் போய் ஃபர்ஸ்ட் நாள் உதயமாகிறார். அதான் தை மாதம். மகரத்தில் சங்கரனான சூரியன் சங்கமிக்கிறதே மகர சங்கராந்தி. உள்ளே போகிறான், சந்தித்தல், சந்திங்கிறது அந்த இடத்துல சந்தித்தல் முதல் டிகிரி. அதான் தை 1. தை பிறந்தால் வழிகள் பிறக்கும். இடதுகளிலே பரிபூர்ணமாக 2 மணி நேரம் ஆனந்தம் கொடுக்க வேண்டும். அந்த 6 மாதத்தில் என்ன நினைக்கணுமோ அயனசரம் அதுக்கு பேர். தொடங்குகின்ற அந்த புள்ளி அயனசரம். 6 மாதத்துக்கு தேவையானதை நம்ம என்ன பண்ணிக்கணும். அதுக்காக வருஷக்கணக்கு நடக்கிறத சொல்லக்கூடாது. அந்த 6 மாதத்தில் என்ன பண்ணணும், என்ன பிளான்னு முன்னாடி வச்சுட்டு 2 மணி நேரம் அன்றைக்கி நாள் பூராம தியானம் பண்ணுங்க. இடதுகளையில் புத்தாடை அணிவிக்கிறோம், பொங்கல் சாப்பிட்றோம், அந்த நாளே பாருங்கள் இடதுகளைக்குரியது. அந்த நாள் என்னென்னலாம் பண்ணுறோமோ அது இடதுகளைக்குரியது. அதே போல் எவ்வரி மாதமும் நாம் தொடங்கும் நாளிலே, தமிழ் மாதத்தில் தொடங்கும் நாளிலே, அந்த உத்தராயண காலத்திலே முதல் நாளில் வைகாசியா. அப்போ வைகாசிங்கிறது என்ன? வைகாசி ஓடிட்டுருக்கு 1ஆம் தேதி. உத்தராயண காலத்தில் வர்றது ஆடிக்கு முடிகிற வரைக்கும் நம்ம இடதுகளையில் இயங்கணும். முடிஞ்ச அளவுக்கு எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். இனிப்பு நாளுமா. தை மாதம் இடதுகளை உடல்ல கால் மூட்டு, நல்லா புரிஞ்சுங்க. உடல்ல எந்த இடம்? கால் மூட்டு பகுதி. ஆற்றல் வாய்ந்த இடத்த அந்த பூஸ்ட் பண்ணலாம். இதுக்கு விஷம பாதிப்பு, மேல் மார்பு நுரையீரல் பாதிக்கக்கூடிய இடம். அந்த தை மாதம் என்னடா பாதிக்கும் அப்படின்னா, மேல் மார்பு நுரையீரல்னு சளி பிடிக்காம வச்சுக்கணும். அந்த நாளில் குளிராக இருக்கும். ஒரு பகுதியில் அமிர்தம் ஓடுகிறது, கால் மூட்டிலே அமிர்தம் சூரியனாக இயங்குகிறான். அப்போ அன்னைக்கு தை மாதத்தில் காலோடைய மூட்டை ஆற்றல் வாய்ந்து நம்ம மசாஜ் பண்ணிக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம். காலோட மூட்டை அந்த இடத்துல அவ்வளோ ஆற்றல் இருக்கிறத எனர்ஜி கொடுத்துக்கலாம், எக்ஸசைஸ் பண்ணலாம். அதே டயத்தில் நமக்கு வீக்னஸ் ஆகிற இடம் வந்து மேல் மார்பு நுரையீரல். அப்போ நுரையீரலை பூஸ்ட் பண்ணிக்கணும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதுக்கு தை மாதம் முன்னாடியே நுரையீரல் நல்லா பூஸ்ட், அந்த மாதத்துலலாம் நுரையீரல் நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்கணுங்கிறது ரூல்.
மாசி மாதம் இடதுகளை கணுக்கால் எல்லாம் மசாஜ் பண்ணும். இதயத்தை பாதுகாப்பாக வைத்துக்கொள்ள வேண்டும். சளி அதிகமாக பிடிச்சா நாங்கள் இதயம் பாதிக்கும். அப்போ இதயம் சார்ந்த டானிக்கெல்லாம் சாப்பிட்டு தெளிவாக்கணும். பிரீதிங் எக்ஸசைஸ்லாம் பண்ணணும். விஷமத்தினுடைய இடம் பங்குனி இடதுகளை பங்குனி மாதம் 1ஆம் தேதி இடதுகளை ஓடணும். பாதம் இடுப்பு அடிவயிறு ஜீரண உறுப்புகளை பாதுகாப்பாக வச்சுக்கணும். அந்த மாதத்தில் கரெக்டாக ஜீரண உறுப்புகளை பார்த்தீங்கன்னா உணவு முறையை கரெக்ட் பண்ணணும்னு அர்த்தம். சரியா? சித்திரை மாதம் தலை முகம். தலை சித்திரை மாதம் இடதுன்னா தலையில் ஹீட் இறங்கும். அதே கருப்பை சிறுநீரகம் பாதிக்கும். யாருக்கெல்லாம் பாருங்கள் அந்த டயத்தில் அடிப்பகுதி பாட்டம் பகுதி இடுப்பு பகுதி மூலத்திலேருந்து எல்லா பிரச்சனையும் வரும் அந்த இடத்துல. இப்போ தலைமுகத்தை நம்ம என்ன பண்ணணும், டியூன் பண்ணிக்கணும்னு அர்த்தம். சரியா? வைகாசி கண்ணு காது மூக்கு தொண்டை இதெல்லாம் எனர்ஜெட்டிக்கலாக இருக்கும். இதுக்கெல்லாம் எனர்ஜி கொடுக்கலாம், இதுக்கெல்லாம் மூலிகை சாப்பிடலாம், இதுக்கெல்லாம் நம்ம எக்ஸசைஸ் பண்ணலாம். அப்போ வைகாசி மாதத்தில் பிறப்புறுப்பு மலத்துவாரத்தை கரெக்டாக வச்சுக்கணும். நிறைய அந்த பிறப்புறுப்பு பிரச்சனை மலத்துவார பிரச்சனையெல்லாம் ஹீட் ஏறும். ஆப்போசிட் சூரியன் வருகின்ற இடத்துலேருந்து 7ஆம் இடம் பயங்கரமான பார்வை இருக்கும். அந்த பார்வை அந்த இடம் சூடாக இருக்குங்கிறது ரூல். சரியா? ஆணி ஆணி மாதம் கழுத்து தோள்பட்டை எக்ஸசைஸ் பண்ணலாம். தொடை பாதிக்கும், பாதுகாப்பாக இருக்கும். அப்போ தொடைக்குரிய எக்ஸசைஸ் இதெல்லாம் டியூன் பண்ணிக்கணும். இதோட உத்தராயணம் முடிஞ்சுதுங்க. இந்த உத்தராயண காலத்தில் இடது நாடி ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு நாள் தமிழ் மாதத்தில் ஆரம்பிக்கணும். மாதம் தமிழ் மாதத்தில் முதல் நாள் இடது நாடி உயிராக இயங்க வைக்க வேண்டும். 2 மணி நேரம் முடிந்த அளவு சௌபாக்கியம். 6 மாதம் நடக்கவிருக்கின்ற அத்தனை விஷயங்களும் தொழிலாகட்டும் அத்தனை நல்ல காரியத்தையும் பண்ணிக்கலாம். இல்லை வைகாசி 1ஆம் தேதி நான் இடது கலையில் நல்லா சங்கல்பம் அந்த மாதத்துக்குரியது நினச்சி பண்ணுங்க. அது முடிஞ்சுதான் அடுத்த மாதத்துக்குரியது பண்ணுங்கள். இல்லை ஒரு 6 மாதத்துக்குரியது சேர்த்தி அது அரை மணி நேரம் அந்த மாதத்துக்குரியது பண்ணுங்கள். அரை மணி நேரம் 6 மாதத்துக்குரியது ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். ஆடி மாதம் வலது நாடி இயங்க வேண்டும். சூரியன் இயங்கினால்தான் உடம்புல நோய் போகும், மருந்து வருவான். மேல் மார்பு நுரையீரலில் பாதுகாப்பாக நல்லா டியூன் பண்ணணும். பாதுகாக்கக்கூடிய இடம் கால் மூட்டு, விஷமம் கால் மூட்டு. ஆவணி மாதம் வலது நாடி இதயம் மார்பு டியூன் பண்ணிக்கணும். கணுக்கால நல்லா டியூன் பண்ணணும். புரட்டாசி வலது இடுப்பு அடிவயிறு ஜீரண உறுப்பு பாதத்தை நல்லா தேய்ச்சி விடணும். புரட்டாசி மாதம் பார்த்தீங்கன்னா குளிர் இறங்கும், மழையெல்லாம் பயங்கரம் இருந்தோடனே காலெல்லாம் இதாகும். ஐப்பசி வலது கருப்பை சிறுநீரகம் டியூன் பண்ணுங்க. தலைமுகம் பாதுகாப்பாக பார்த்துக்கணும். கார்த்திகை வலது பிறப்புறுப்பு மலத்துவாரம் கார்த்திகை மாதம். கண்ணு காது மூக்கு வாய் தொண்டையெல்லாம் எல்லாம் ஒழுகும். ஏன்னா குளிர் இல்லை, அப்படியே ஜில்லுன்னு இருக்கும். அப்போ அதெல்லாம் பாதுகாக்கணும் ரூல். மார்கழி வலது தொடை மேல் மார்பு மாறு. குளிரில் என்ன பாதிக்கும், அப்படியே இழுத்தோம்னா ஜில்லுன்னு போகும். பார்த்தீங்களா? அந்த 7ஆம் இடத்தின் பாதிப்பு. குளிர்ச்சினாலும் அதுதான். வலது நாடி ஒவ்வொரு மாதம் வலது நாடி இயக்கணும்னா அவங்களுக்கு கரெக்டாக வரும். உடது நோய் பல வரும் காலம். உடலை வலிமையாக்க சூரியகளை பயிற்சி, மருந்து, மூலிகை, இதயம், நுரையீரல் வளமாக்க வேண்டும். கடவுள் வழிபாடு, பூஜைகள். விஷம் அனைத்தும் பரவ காலம். வலிமையை குறைக்கக்கூடாது. நல்ல சூரிய சக்தி எடுக்கணுங்கிறது உடம்புக்குள்ள சூரிய சக்தி எடுக்கணும் அப்படிங்கிறது மாதசரத்தினுடைய ரகசியம். இது வரைக்கும் புரியுதுங்களா? இந்த தெளிவாக புரிஞ்சுக்குங்க. வாரசரம் தெளிவாக இருக்க வேண்டும். மாதசரம் கரெக்டாக இருந்தால் திதிசரம் நல்லாயிருக்கும். வாரசரத்தை நல்லா பிடிச்சிக்கணும். வாரசரத்தை நீங்கள் பண்ண திதிசரம் அந்த டயத்தில் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். மாதசரத்தை பிடிக்க 6 மாதத்தினுடைய சரம் ஆக்டிவேஷன் ஆகும். நல்லா அந்தந்த மாதம் நமக்கு அமிர்தத்தை கொடுக்கும், சௌபாயத்தை கொடுக்கும், லட்சுமி கடாட்சத்தை கொடுக்கும். அதனால் இந்த சரத்துடைய நிகழ்ச்சி வாரசரம், திதிசரம், மாதசரம், அயனசரம். இதுதான் சரத்தினுடைய முக்கியமான ஒன்று. அப்புறம் நட்சத்திர சரமா இல்லை, நட்சத்திர சரம்லாம் அந்த அளவுக்கு இல்லை. நட்சத்திரத்துக்குரிய சில புள்ளிகள் சொல்கிறேன், அதை நான் பின்னாடி சொல்கிறேன். அதை நீங்கள் எடுத்துங்க. இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு பயிற்சி எடுங்க. சொல்லப்பட்ட அந்த இடங்கள் உறுப்புகள்லாம் முக்கியமானது. அந்தந்த இடத்துல எந்தெந்த மாதத்துக்கு விஷமம் இருக்கோ அதை நம்ம டியூன் பண்ணணும். விஷமத்தோடு இருக்கிற அமிர்த ஓட்டத்தில் இருக்கிறதையும் டியூன் பண்ணணும். டியூன் பண்ணும்போது ஆற்றல் பெறும். அந்தந்த மாதத்துக்குரிய உறுப்புகளை கரெக்டாக 12 மாதத்துக்கு பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உடம்பு பரிபூர்ணமாக இயங்கும். சரிங்களா? நன்றி.